5 பிக்கஸ்ட் பாசிபிள் ட்ரேட்ஸ். ஐபிஎல் 2026க்கான ட்ரேடிங் விண்டோ இந்த மந்த் ஓப்பன் பண்ண போறதா இருக்கு. ஸோ ட்ரேடிங் விண்டோனா என்ன, 5 பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட் டீம்ஸுக்கு ட்ரேட் ஆகலாங்கிறத பத்தி லைட்டா ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரி கிடையாது. ரெண்டு டீமுக்குள்ள அவங்க பேசிட்டு பிளேயர்ஸை ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்வாப்புக்கு முக்கியமாக ரெண்டு பேர்த்தோட பெர்மிஷன் இருக்கணும். ஒன்று அந்த பிளேயரோட முழு விருப்பத்தோட தான் அந்த டீமுக்கு அவர் ட்ரேட் பண்ணணும். இன்னொன்று ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில்கிட்ட அப்ரூவலும் வாங்கியிருக்கணும். இந்த ரெண்டுமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். ட்ரேடுமே ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம். ஒன்று பிளேயர் டு பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரெடி கேஷாக கொடுத்துக்கலாம். இப்போ கிரிக்கெட் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய டாப் 5 பிளேயர்ஸோட ட்ரேடிங்ஸை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் இப்போ சொல்ல போற இந்த 5 பிளேயர்ஸும் அஃபிஷியலாக வந்த நியூஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் பேசக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் தான். அதில் எக்ஸாக்டாக சிங்க் ஆகக்கூடிய பிளேயர்ஸோட ட்ரேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 5th பிளேஸ் ஆர்சிபியோட லியம் லிவிங்ஸ்டன். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் நல்ல சீசனாக அமைஞ்சிருந்தாலும் லியம் லிவிங்ஸ்டனுக்கு சொல்லிக்கிற மாதிரி அமையல. அதற்கான காரணம் என்னன்னா, ஓவராலாக 10 மேட்சஸில் 112 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. பட் அவருக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8.75 crores இருந்துச்சு. அண்ட் அவருக்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் குறைக்கப்பட்டு ரெமோரியா ஷெஃபர்டுக்கு வழங்கப்பட்டது. குரூசியல் மேட்சஸில் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்சஸ் லியம் லிவிங்ஸ்டனோட வேல்யூவை குறைச்சிருச்சு. இதுதான் உண்மை. ஸோ சோஷியல் மீடியா வட்டாரங்களில் அவர் எல்எஸ்டி இல்லை எம்ஐக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்பவே கம்மி தான். மேபி எல்எஸ்டி இல்லை வேற எந்த டீம் காட்டும் ட்ரேட் பண்ணலாம். அப்படி மற்ற டீம்கள் விருப்பம் காட்டலை அப்படின்னா இவரை ஆக்ஷன்ல விடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 4th எஸ்ஆர்எச் ஆல எடுக்கப்பட்ட இஷான் கிஷன். 11.25 crores நல்ல பிரைஸ் கொடுத்தே இவர் எடுத்தாங்க. பட் பெர்ஃபார்மன்சஸ்ல இன்கன்சிஸ்டன்ஸை நிறையவே தெரிஞ்சு. சீசனை செஞ்சுரியோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஓவராலா இவர் விளையாடின 14 மேட்சஸ்ல 354 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. இதுல என்ன ஒரு காமெடியான விஷயம்னா, இதுல அவர் 2 செஞ்சுரி போட்டிருந்தாரு. அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 12 மேட்சஸ்க்கு வெறும் 184 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இவரும் ட்ரேட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுறது. இவரு ஆஸ் அ பேட்ஸ்மேனா நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் இதுக்கு முன்னே ஐபிஎல்ல விளையாடுறப்பெல்லாம் ஆஸ் அ ஓப்பனரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இந்த வாட்டி நம்பர் 3 ஸ்பாட்ல இவருக்கு மேபி கிளிக் ஆகாம இருக்கலாம்ங்கிற மாதிரியும் ஒரு சைடு பேசுறாங்க. ஸோ எம்ஐ அவரை ட்ரேடிங் விண்டோல எடுத்து ஆஸ் அ ஓப்பனரா எம்ஐக்கு ப்ரொமோட் பண்றதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ட்ரேட் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரியான ட்ரேடாக இருக்கு. தேர்டு கிளென் மேக்ஸ்வெல் டு சிஎஸ்கே ஆர் ஜிடி. இந்த சீசன் பிபிகேஎஸ்க்கு அவருக்கு நல்லாவே அமையல. ரீசன்ட் டைம்ஸ்ல ஐபிஎல்ல பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் அவர் கொடுக்கல. இதுதான் உண்மை. பட் பர்டிகுலர்லி இன் சேப்பாக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல 176 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 147+ இருக்கு. என்னதான் சிஎஸ்கே ஐபிஎல் 2025ல டேபிள் பாட்டம்ல இருந்தாலும் டெத் ஓவர் ஸ்ட்ரைக் ரேட்லயும் ரொம்ப டவுனா தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் 155 தான் அவங்களோட டெத் ஓவர் ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்துச்சு. அந்த இடத்த ஸ்ட்ரென்த் பண்ணனா அந்த பிளேஸுக்கு கிளென் மேக்ஸ்வெல் பெர்ஃபெக்ட் சூட்டாக அமைவாருங்கிற மாதிரி பேசப்படுது. இந்த ட்ரேட் சாத்தியம் ஆகலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆக்ஷன்ல கிளென் மேக்ஸ்வெல்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால இவரை பிக் பண்ண முடியல. ஸோ இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சோசியல் மீடியாஸ்ல பேசிட்டு இருக்காங்க. பர்சனலா நானுமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு சைடு ஜிடில கிளென் பிலிப்ஸ் இருக்கிறாரு. ஸோ அவரை வச்சும் கிளென் மேக்ஸ்வெல் பிபிகேஎஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியும் ஒரு சைடு பேசுறாங்க. செகண்ட் கேகேஆரோட வெங்கடேஷ் ஐயர். நியர்லி 23 point something crores இவரை எடுத்தாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் இல்ல. 11 மேட்சஸ்ல வெறும் 142 ரன்ஸ் மட்டும்தான் வந்துருச்சு. ஆவரேஜும் 20 தான் இருந்து. டீமோட டோட்டல் பட்ஜெட்ல இவருக்கு 20% சேலரியா கொடுத்தாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் இவர் கேகேஆருக்கு கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இஷான் கிஷன் நம்ம 3rd பொசிஷன்ல இறங்குறதுனால நல்லா பிளே பண்ணு சொல்லியிருந்தோம். வெங்கடேஷ் ஐயர் அந்த பிளேஸுக்கு பெர்ஃபெக்ட் சூட்டாக அமைவாரு. ஏன்னா டாப் 1 to 3ல அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட், ரன்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் 4 நம்பர் 5ல விளையாடிட்டு இருந்தாரு. அதுதான் அவரோட புவர் பெர்ஃபார்மன்சஸ்க்கு காரணம்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நம்பர் 3rd பொசிஷன்ல மட்டும் அவர் இறங்கி 562 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஆவரேஜும் 43+ இருக்கு. அவர் இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமா அவரோட இன்கன்சிஸ்டன்ட் ரோலை தான் சொல்றாங்களே தவிர லேக் ஆஃப் எபிலிட்டி கிடையாதுங்கிறதுல கிளியரா இருக்கிறாங்க. இன்னொரு சைடு மேபி ஆர்சிபி கூட இவரை ட்ரேட் பண்ணலாங்கிற மாதிரியும் பேசுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கேகேஆர் இவ்வளவு பிரைஸ் கொடுத்து இவரை வாங்குறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தது ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட். ஏன்னா அவங்க தான் இவருக்கு நியர்லி 23 crores கிட்ட பிட் பண்ணாங்க. ஆன்டி ஃபிளவர் கப் வின் பண்ணிட்டு என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, வெங்கடேஷ் ஐயர் எங்க டீம்ல
டீமில் இருந்திருந்தா ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் கோர் இருந்திருக்குங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துச்சு. அண்ட் அவரும் லெஃப்ட் ஹேண்டர் வேற, லெஃப்ட் ஹேண்டர் இந்த டாப் கண்டிப்பாக டீமுக்கு அட்வான்டேஜ். அப்படி அவர் ஆர்சிபியில் விளையாடி இருந்தாருன்னா இந்த சீசன் அவருக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி வெங்கடேஷ் ஐயரை ஹையாக ரேட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆர்சிபி இவரை ட்ரேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்சஸ் நிறையாவே இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆர்ஆர் டு சிஎஸ்கே, நம்மளோட சஞ்சு சாம்சன் தான். மோஸ்ட் டாக்டு ட்ரேட் ரீல்னா அது சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே தான். இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சஞ்சு சாம்சனோட சேலரி 18C. ஸோ அவருக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வரவங்க ரவி அஸ்வின் அண்ட் சிவம் துபே ரெண்டு பேர்த்துக்குமே ஆல்ரெடி ஆர்ஆர்ல விளையாண்ட எக்ஸ்பீரியன்சஸ் நிறையவே இருக்கு. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரைஸ் அமௌண்ட்டும் சஞ்சு சாம்சனுக்கு ஈக்குவல் ஆயிரும். சிஎஸ்கேக்கும் டெஸ்பரேட்லி ஒரு விக்கெட் கீப்பர் கம் கேப்டன் தேவைப்படுது. சாம்சனும் லீடர்ஷிப்ல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஆர்ஆர் 2022ல ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாரு. எப்படி சிஎஸ்கேக்கு ஒரு கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் தேவைப்படுறாரோ அதே மாதிரி ஆர்ஆருக்கு ஒரு நல்ல ஸ்பின்னை லீட் பண்ணக்கூடிய ஸ்பின் பவுலரும் மிடில் ஆர்டர் பவரும் தேவைப்படுது. ஸோ இந்த ட்ரேட் கண்டிப்பா பெர்ஃபெக்டா இருக்கும்ங்கிறது என்னோட தாட். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.